வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிங்கம்புணரி அருகே புதுக்கண்மாய்க்கரை உடைந்ததால் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. புதுக்கோட்டையில் பாம்பு கடித்து உயிருக்கு போராடிய சிறுவனை காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள். தொடர்ந்து உயர் சிகிச்சைகள் அளித்து காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு குவியும் பாராட்டுகள். புதர் மண்டி கிடக்கும் உடுமலை கால்நடை மருத்துவமனை. விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. கனமழையால் தர்மபுரி மாவட்டம் சித்தேரி மலைப்பாதையில் மண் சரிவு. 10,000 மணல் மூட்டைகளை கொண்டு சீரமைத்த நெடுஞ்சாலை துறையினர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அதிக அளவு வளர்ந்துள்ள பார்த்தீனியம் செடிகள். கலை செடிகளின் அபாயம் குறித்து விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிங்கம்புணரி அருகே புதுக்கண்மாய்க்கரை உடைந்ததால் சுமார் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வேங்கைப்பட்டி அருகில் அமைந்துள்ளது புதுக்கண்மாய். 100 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த கண்மாய் மூலம் சுமார் 250 ஏக்கருக்கு மேல் பாசனம் செய்யப்பட்டு வருகிறது. பாலாற்றில் இருந்து வரும் நீர் கால்வாய் வழியாக இந்த புதுக்கண்மாய்க்கு செல்கிறது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் முதல் பாலாற்றில் தண்ணீர் அதிகமாக வந்ததால் புதுக்கண்மாய் அதன் முழு கொள்ளளவை எட்டி கழுங்கு வழியாக நீர் வெளியேற துவங்கியது. இந்நிலையில் புதுக்கண்மாய் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கண்மாய் தண்ணீர் அருகில் உள்ள விளைநிலங்களுக்குள் பாய்ந்ததில் சுமார் 150 ஏக்கர் நெற்பயிர் மற்றும் தென்னை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த சிங்கம்புணரி வட்டாட்சியர் பரிமளா நேரில் சென்று பார்வையிட்டார். கண்மாய்க்கரை பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாததே உடைப்புக்கு காரணம் என்று புகார் தெரிவித்த விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டையில் பாம்பு கடித்து உயிருக்கு போராடிய சிறுவனுக்கு பல்வேறு சிறப்பு சிகிச்சைகள் அளித்து அரசு மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரசடிப்பட்டியைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் ஹரிஹரசுதன். இந்த சிறுவனை கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி விஷப்பாம்பு ஒன்று கடித்துள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவனது பெற்றோர் அவனை அழைத்துச் சென்றனர். சிறுவனுக்கு சிறப்பு மருத்துவ குழுவினர் இணைந்து சிறிதும் தாமதிக்காமல் முதலுதவி மற்றும் உயர் ரக தொடர் சிகிச்சை அளித்துள்ளனர். இரத்தம் உறைதல், கால் வீக்கம், கால் திசுக்கள் அழுகல் என பாதிப்புகள் அதிகரித்த நிலையிலும் பல்வேறு உயர் ரக சிறப்பு சிகிச்சைகள் அளித்து சிறுவனை காப்பாற்றியுள்ளனர். சிறுவனுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நிலையில் டயாலிசிஸ் சிகிச்சை அளித்து காப்பாற்றி அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இடது காலில் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. உடனடியாக அவங்களுடைய உறவினர்கள் 7 மணிக்கெல்லாம் நமது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள இங்கே உள்ள குழந்தைகள் மருத்துவ குழுவினர் பரிசோதிச்சுது. அதுல அந்த குழந்தைக்கு ரத்தம் உறையிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யூஸ்வலா 5 நிமிஷத்துக்குள்ள ரத்தம் உறையணும். இந்த பையனுக்கு 20 நிமிஷத்துக்கு மேல ரத்தம் உறையாம இருந்ததுனால அந்த பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவனுக்கு அந்த பாம்பு கடி விஷ முறிவு மருந்து ஏற்றப்பட்டது. அவளை உடனடியாக அவங்க மருத்துவமனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால எங்களால அந்த பையனை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சது. தற்பொழுது சிறுவன் குணமடைந்த நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இதனால் மகிழ்ச்சியடைந்த சிறுவனின் பெற்றோர் மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். முடி வச்சுட்டு வண்டிக்கிட்ட வரும்போது பாதைக்கு பாம்பு கடிச்சு போச்சு. அதனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வரும்போது மயக்கம் இருக்குன்னா வேகமாக கூட்டிகிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் புதுக்கோட்டை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒன்றா சேர்த்தான். இல்லை விஷம் இப்போ ரத்தத்தில் பரவி இருக்குன்னாங்க. அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட். அப்புறம் கால் கொஞ்சம் வீக்கமாகிருச்சு கடிச்சாக்குள்ள.
அப்புறம் காலு கொஞ்சம் கிழிச்சு விட்டு அந்த விஷம் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 3 நாளில் அந்த இது பார்த்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் வீக்கம் கொஞ்சம் இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் 16 நவம்பர் 16ஆம் தேதி. உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே கால்நடை மருத்துவமனை வளாகம் புதர்மண்டி கிடப்பதால் விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே அரசு கால்நடை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இரவு பகலாக சுழற்சி முறையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சை அளித்து வருவதால் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமான மக்கள் ஆடு, மாடு, கோழி, நாய் உள்ளிட்ட கால்நடைகளை சிகிச்சைக்கு அழைத்து வருகின்றனர். இந்நிலையில் கனமழை காரணமாக மருத்துவமனை வளாகத்தில் செடிகள் அதிக அளவில் வளர்ந்து புதர்கள் மண்டி காட்சி அளிக்கிறது. இதனை அதிகாரிகள் சுத்தம் செய்ய முன்வராததால் விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் அங்கு வரும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே மருத்துவமனை வளாகத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகம் சுகாதாரம் இன்றி நோய் பரவும் நிலையில் உள்ளதால் அங்கு வரும் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள், காவல் நிலையம், பேருந்து நிலையம், கிளை சிறை, கால்நடைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் ஆகியவை மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கடந்த 2022ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தின் அருகில் கழிவுநீர் தேங்கி அதில் பன்றிகள் உருண்டு கொண்டிருப்பது அங்கு வரும் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. பல்வேறு காரணங்களுக்காக நாள்தோறும் ஏராளமான மக்கள் வந்து செல்லும் நிலையில் நோய் பரவும் அபாய நிலை உள்ளது. எனவே அலுவலக வளாகத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ள ஒரு வழி பாதையை இருவழி பாதையாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் சாலை ஓரங்களில் கடைகளை அமைத்து நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோக்கர்வாக் முதல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் வழியாக சென்று ரோஸ் கார்டன், ஏரிச்சாலை பகுதிகள் ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக புகார் கூறி ஒரு வழி பாதையை இருவழி பாதையாக மாற்ற வலியுறுத்தி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆட்சியரிடமும் மனு அளித்தனர். இப்போ மாற்றினதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து போகிறதுனால மொத்தமாக எல்லாமே போய் நம்ம கலையரங்கமும் இல்லை பஸ் ஸ்டாண்டும் 7 ரோடும் போய் மொத்தமாக ஜாம் ஆகி நின்றுக்கிறது. இப்போ முதல்ல இருந்த பகுதி நம்ம இது வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஃபில்ட்ரு பண்ணி எல்லோரும் கார் பார்க்கிங் வசதி, டாய்லெட் வசதியோட காம்ப்ளெக்ஸுகள் இங்கே எல்லாமே நம்ம கட்டி எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாவது இங்கே ஒரு ஹோட்டல் பிளேஸு சாப்பாடு போக்குவரத்துக்கு வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது கார் பார்க்கிங் வசதியோடு நம்ம தயார் செஞ்சு இங்கே வச்சுருக்கோம். இதே போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டவுனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கலையரங்கம் பார்க்கிங்காக இருக்கட்டும், மற்ற இடமாக இருந்தாலும் கூட இவ்வளோ வசதிகள் கிடையாது. டூரிஸ்ட் போக்குவரத்து மக்களுக்கு அந்த இவ்வளோ வசதி இல்லை. இதனால் முதல்ல இருக்க மக்களுக்கு நம்ம அந்த இது இருக்குதுன்னு சொன்னால் கூட்டங்கள் அதிகமாக வரப்போகும்போது இது ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்ந்து போகிறதுனால கூட்டங்கள் நெரிசல் கம்மியாகும். கனமழையால் சித்தேரி மலை சாலையில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் துரித நடவடிக்கை மேற்கொண்டு மணல் மூட்டைகளை அடுக்கி கிராமத்திற்கு சாலை வசதி செய்து கொடுத்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த வாரம் தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் மலைப்பகுதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது. அப்பொழுது சித்தேரி மலை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு 63 மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சாந்தி சாலையை சீரமைக்க உத்தரவிட்ட நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் மற்றும் 45 ஊழியர்கள் இணைந்து 80 அடி பள்ளத்தை 10,000 மணல் மூட்டைகளை அடுக்கி மண் சரிவு பகுதியை சீரமைத்து 3 நாட்களில் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தினர். இதனால் நிம்மதியடைந்த கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இலவச வேட்டி சேலைகள் மழையில் நனைந்து மக்கி மலை போல் குவிந்து வைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையின் போதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் விலையில்லா புடவை, வேட்டி வழங்கப்பட்டு வருகிறது.
இத்திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதுடன் கைத்தறி நெசவாளர்களும் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தின் பின்புறத்தில் இலவச வேட்டி சேலைகள் மழையில் நனைந்து மக்கிய நிலையில் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய வேட்டி சேலைகள் முறையாக வழங்காத நிலையில் தேக்கமடைந்து வீணடிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் வரி பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காங்கேயம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டதால் ஆன்மீகம் தழைக்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும். சிவன்மலை கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிறப்பு பெற்றதாகும். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. இதுபோன்று வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மண் விளக்கு வைக்க உத்தரவு வந்ததை அடுத்து திருவண்ணாமலை மண் சரிவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்பொழுது உடுமலையைச் சேர்ந்த சேர்மராஜா என்பவரது கனவில் காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்துள்ளது. இதனால் ஆன்மீக மற்றும் சுபகாரியம் தடையின்றி நடக்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கனவுல வந்துச்சு. அப்போ இதோட டீட்டெயில்கள் எனக்கு என்ன ஏதுன்னு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரித்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் எங்கள் குலதெய்வம் கோயில் திருநெல்வேலியில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு சிவலிங்க சுவாமி அந்த கோயிலில் படுத்திருக்கும் போது இந்த மாதிரி ஊர் சிவன்மலை பாக்ஸ் எல்லாமே காட்டி இந்த கோயிலில் கொண்டு போய் காசி தீர்த்தத்தை கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். கோயிலுக்கு வந்த இடத்துல அவங்க பூஜையாரிங்க எல்லாரும் ஐயருங்க இந்த மாதிரி பூ கேட்டு தான் இதை பண்ணணும்னு சொன்னாங்க. வெள்ளப்பூ உத்தரவாயிருக்கு. காசி தீர்த்தத்துக்கு சாமி உடைய கனவுல ஒரு குரல் கேட்டு கொண்டு வந்து வச்சது. தாயின் 110வது பிறந்த நாளை ஊரையே கூட்டி கறி விருந்து வைத்து அவரது மகன் கொண்டாடி மகிழ்ந்துள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மேலிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்திரன் ராசாம்பாள் தம்பதியினர். இவர்களுக்கு 14 பிள்ளைகள் பிறந்த நிலையில் 7 பேர் இறந்துவிட்டனர். இந்நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டு சந்திரன் உடல்நலக்குறைவால் இறந்துள்ளார். அதன் பின்பு மகனின் பராமரிப்பில் இருந்து வருகிறார் ராசாம்பாள். தற்பொழுது ராசாம்பாளுக்கு 110 வயதான நிலையில் தனது தாயின் பிறந்த நாளை அவரது மகன் ஞானசேகரன் உள்ளிட்ட 7 பிள்ளைகள், மருமகள்கள், பேரக்குழந்தைகள், கொள்ளு பேர பிள்ளைகள், 4 தலைமுறையினருடன் உறவினர்கள் மற்றும் ஊரையே அழைத்து கறி விருந்து வைத்து கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விட்டு செல்லும் பிள்ளைகளுக்கு மத்தியில் தாயின் 110வது பிறந்த நாளை தடபுடலாக கொண்டாடிய சம்பவம் காண்போரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சிங்கம்பூர் அருகில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் அடிக்கல் நாட்டப்பட்ட தீயணைப்பு நிலையம் இன்னமும் அதே நிலையில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூர் அருகில் 1986ஆம் ஆண்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் திண்டுக்கல் சாலையில் வாடகை கட்டிடத்தில் தொடங்கப்பட்டது. கடந்த 38 ஆண்டுகளாக தீயணைப்பு நிலையம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் சொந்த கட்டடம் கட்ட கோரிக்கை எழுந்தது. அதனை ஏற்று சிங்கம்பூனரி சுக்காம்பட்டி சாலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு குடியிருப்பு வசதியுடன் தீயணைப்பு நிலையம் கட்ட 2,81,00,000 ரூபாய் செலவில் நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகளாகியும் கட்டடம் கட்டப்படாமல் வாடகை கட்டடத்திலேயே செயல்பட்டு வருகிறது. எனவே விரைவில் தீயணைப்பு நிலையம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல் அருகே நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 50க்கும் மேற்பட்ட கலைக்குழுவினர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித மரியன்னை துவக்க பள்ளியில் விடியல் கலைக்குழு மற்றும் கலைக்கண் இயக்கம் இணைந்து நடத்தும் 6வது நாட்டுப்புற கலை திருவிழா மற்றும் விடியல் விருது விழா நடைபெற்றது. இதனையொட்டி மதுவில்லா மானுடம் அமைய வேண்டி கலை வழி விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி புனித துவக்க மரியன்னை பள்ளியில் முடிவடைந்தது. இதில் கடவுள்களின் வேடம் அணிந்து தாரை தப்பட்டையுடன் கலைக்குழுவினர்
நாடக நடிகர்கள் மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆடியபடி கலந்து கொண்டனர். கூடங்குளம் அருகே மனிதம் காப்போம் அறக்கட்டளை சார்பில் மரக்கன்று நடவு விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அடுத்த ஆவுடையார்புரம் கடற்கரை கிராமத்தில் மனிதம் காப்போம் என்ற அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர் ஆவுடை பாலன் தலைமையில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் நிழல் தரும் மரங்களான புங்கை, வில்வம் உள்ளிட்ட மரங்களை நட்டு வைத்தனர். இந்த மரக்கன்றுகளில் கடல் நீர் புகா வண்ணம் மண்பானைகளில் துளையிட்டு திரி அமைத்து பானையில் நீர் ஊற்றும் பட்சத்தில் சிறிது சிறிதாக சொட்டு நீர் பாய்ச்சப்படும். இதனால் மரங்களின் வேர்களில் நல்ல நீர் தங்குவதால் மரங்கள் பட்டு போகாமல் வேகமாக வளரும் சூழல் இருப்பதாக அப்பகுதி பெண்கள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை அருகே பட்டு நெசவு தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலவை அடுத்த வாழைப்பந்தல் கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட பட்டு நெசவு தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை காரணமாக பட்டு நெசவு தொழில் செய்யும் கால்குழி பள்ளத்தில் நீரூற்று வருவதாலும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததாலும் பட்டு நெசவு தொழில் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் கழிவுநீர் கால்வாய்கள் சீராக இல்லாததால் மழைநீர் சூழ்ந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவிக்கும் மக்கள் அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என்றும் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மாம்பாக்கம் ஆரணி செல்லும் சாலையில் சுமார் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் அருகே 1 மாத காலமாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோகனூர் அடுத்துள்ள கங்கநாயக்கன் பட்டியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு கிராம ஊராட்சி சார்பில் தினசரி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக அருகில் உள்ள கிராமங்களுக்கோ அல்லது விலை கொடுத்து குடிநீர் வாங்க வேண்டிய நிலை இருப்பதாக கூறி சுமார் 50க்கும் மேற்பட்ட மக்கள் நாமக்கல் மோகனூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த மோகனூர் போலீசார் மற்றும் வட்டாட்சியர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் புள்ளிமான் உயிரிழந்தது. அடரி கிராமத்தின் அருகே நெடுஞ்சாலையை கடந்து செல்ல முயன்ற சுமார் 2 வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் ஒன்று அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சாலையோரம் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தில் மருதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 108 சங்கபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் யாகங்கள் அமைத்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களை நடத்தினர். பின்னர் 108 சங்குகளுக்கு புனித நீரை ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் புனித நீரை கொண்டு மருதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.